வணக்கம். இந்த வீடியோவில் 2026ஆம் ஆண்டு மே மாதம் முதல் தவணை அகவலைப்படி அரியர் டிஏ அரசு ஊழியர்களுக்கு வழங்குவது சார்ந்து புதிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவை யார் பிறப்பிச்சிருக்காங்க, இந்த முதல் தவணை அகவலைப்படி அரியர் தொகை எந்த வகையை சார்ந்த அரசு ஊழியர்களுக்கு கிடைக்கும் என்பது குறித்த முழு விவரத்தையும் பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய முக்கிய அறிவிப்பை மாநில அரசு வெளியிட்டிருக்கிறது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவலைப்படி 3% உயர்த்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அகவலைப்படி டிஏ என்பது பணவீக்கத்தால் ஏற்படக்கூடிய வாழ்க்கை செலவு அதிகரிப்பை சமநிலைப்படுத்த அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் கூடுதல் கொடுப்பனவு. இது அடிப்படை சம்பளத்தின் 1%ஆகவே கணக்கீடு செய்யப்படும். பொதுவாக மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டிலும் 2 முறை, அதாவது ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அகவலைப்படி உயர்வு அறிவிக்கப்படும். பல நேரங்களில் ஹோலி பண்டிகை அல்லது தீபாவளி பண்டிகைக்கு முன்பு அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படி உயர்வை அறிவித்து அரசு ஊழியர்களுக்கு நிதி நிவாரணம் வழங்குவது வழக்கம். அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவலைப்படி 3% உயர்த்தப்படுவதாக புதிய அறிவிப்பு ஒன்றை மத்திய பிரதேச முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். இந்த உயர்வு மூலம் மாநில அரசு ஊழியர்களுடைய அகவலைப்படி 58% உயர்கிறது. புதிய அகவலைப்படி 2026 ஏப்ரல் மாத சம்பளத்திலிருந்து கணக்கிட்டு மே மாதத்தில் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக மாநில அரசு ஊழியர்கள் மத்திய அரசு ஊழியர்களைப் போலவே 58% அகவலைப்படியே பெறுவார்கள். மேலும் 2025 ஜூலை மாதம் முதல் 2026 மார்ச் மாதம் வரை உள்ள அகவலைப்படி நிலுவைத் தொகை 2026 மே மாதம் முதல் 6 சம தவணைகளில் வழங்கப்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது. ஓய்வூதியர்களுக்கும் இந்த அறிவிப்பு பயன் கொடுக்கும். ஜனவரி பிப்ரவரி மாதங்களுக்கு ஓய்வூதியர்கள் தங்களது ஓய்வூதியத்தில் 58% அகவலைப்படியே பெறுவார்கள் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இது குறித்து பேசியுள்ள முதலமைச்சர், சமூகத்தின் அனைத்து பிரிவு மக்களின் நலனுக்காக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.